தமிழ்ச்செல்விக்கு தெரியாம குழந்தைய தூக்கிட்டு வந்த ஈஸ்வரிய ராஜாங்கம் திரும்பவும் வந்து வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதை பார்க்கறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்த ஈஸ்வரிய மோகனா நிப்பாட்டி, ஈஸ்வரி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? எதுக்கு குழந்தைய அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, அக்கா அதுதான் கெடுவை முடிஞ்சிருச்சுல்ல, அவகிட்ட இருக்க வேண்டிய நாள் முடிஞ்சங்காட்டி தான் நான் போய் எடுத்துட்டு வந்த, நான் சேது கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி. என்னதான் இருந்தாலும் இப்ப சேதுவும் இல்லாம தமிழும் இல்லாம இந்த குழந்தை எப்படி இங்க இருக்கும் அப்படின்னு மோகனா கேட்க, ஈஸ்வரியும் எல்லாம் சேது சொல்லித்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள மேல மாடியில பெட்ல படுக்க வச்சிடறாங்க. எல்லாம் நீ இருக்கிறங்காட்டி தானே ஐஸ்வர்யாவுக்கு பிரச்சனை அப்படின்னு அழகரை பார்த்துட்டு ரொம்ப வெறுப்பா பாக்குறாங்க கொடூரமா. அதே சமயம் அழகர் அழுகுது. உடனே கதவை சாத்திட்டு, ஏய் வாய மூடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மிரட்ட அந்த குழந்தை அழகர் ரொம்ப ஜாஸ்தியா சத்தம் போடுது. உடனே ஐயையோ இது என்ன அடங்காது போல, சரி பால் கொஞ்சம் ஊத்தி கொடுப்போம் அப்படின்னு ஈஸ்வரி பால் எடுக்கிறதுக்காக கீழே வந்துடுறாங்க. அதே சமயம் வீட்டுக்கு முன்னாடி வந்து தமிழ்ச்செல்வி தலையை விரிச்சு போட்டு ஆக்ரோஷமா வீட்டில் யாரு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே மோகனாவும், அம்மா தமிழ் ஏம்மா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா நீங்கள் நிறுத்துங்க, எங்க என் பிள்ளையை எடுத்துகிட்டு வந்த அந்த ஈஸ்வரியை வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப ஆக்ரோஷமாக சத்தம் போடுறாங்க. மடி தமிழ் நான் சொன்னம்மா, ஆனால் அந்த கேடு கெட்டவ சேது சொல்லியிருக்கான், நான் எடுத்துகிட்டு வந்து குழந்தைய பார்த்துக்கிற சேது வர்ற வரைக்கும்னு சொல்லி என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாமா. எனக்கு மனசு அப்படி பதைக்குது. பெத்த குழந்தைய விட்டுட்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு நினைச்சா, அதை விட அவ பாவம் அழகரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அழுக. உடனே பின்னாட்டோவில் வந்து அப்பத்தாவும் இறங்குறாங்க. இறங்க, ஏய் எங்கடி எங்க அந்த ஈஸ்வரி, அவளை வர சொல்லு வெளியில அப்படின்னு அப்பத்தாவும் சத்தம் போட, ஈஸ்வரி அங்க மேல மாடியில் இருக்கிற ரூம்ல இருந்துட்டு ஜன்னல் வழியா திறந்து பாக்குறாங்க. இங்க தமிழ்ச்செல்வி, வசந்தி, செல்லத்துறை, அதுக்கப்புறம் அப்பத்தா, வெள்ளத்தாயின்னு எல்லாருமா வந்து சத்தம் போட தனமும் கூட நிற்கிறத பார்த்துட்டு, ஓஹோ இந்த பட்டாளமே வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நெகத்தை குறிச்சிக்கிட்டே கையில் அழகரை வச்சுட்டு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அழகர் சத்தம் போட, அடைச்சி வாய மூடு நீ வேற அப்படின்னு அந்த குழந்தைய அங்கே படுக்க வச்சுட்டு, இப்போ வெளியில் போனோன்னா திரும்பவும் இந்த குழந்தைய பிடுங்கிட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா வர்றதுக்குள்ளே இந்த குழந்தைய இல்லாமல் பண்ணிடணும்னு நினச்சா அதுக்கு வழி இல்லாமல் போயிடுமே அப்படின்னு அங்கே ஈஸ்வரியும் குறுக்கையும் மறுக்கையும் நடக்க, அங்கே வெள்ளத்தாயி அப்பத்தா மோகனா கிட்ட, மோகனா அவளை வெளியில் நீயா வர சொல்கிறியா இல்லை நான் போய் என் பேர பிள்ளைய தூக்கிட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அத்தை உங்கள் வீடத்தை நீங்கள் போகிறதுக்கு வர்றதுக்கும் நான் ஒன்றும் தடையாக இல்லை அத்தை, உள்ளே போங்க அப்படின்னு மோகனாவும் சொல்லிட, உடனே ஆமாம் அவள்லாம் வரமாட்டா, நானே போனால் தான் அவளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தாயி அம்மாச்சி மேலே போகிறாங்க. போய் அடியே ஈஸ்வரி கதவை திரடி அப்படின்னு சொல்ல, ஐயையோ என்ன இந்த கிழவி மேலேயே வந்துருச்சா அப்படின்னு ஈஸ்வரியும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. உடனே சரி எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டோம், ஐஸ்வர்யாவுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி அவள் திரும்ப வர்றதுக்குள்ள இந்த குழந்தை திரும்பவும் உயிரோடு இருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பண்ணிடணும் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி, என்ன சேது சொல்லித்தான் நான் குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு ஒன்றும் பதில் சொல்லி கிழிக்க வேண்டாண்டி, கீழே பிள்ளைக்கு சொந்தக்காரி அவளோட அம்மா அங்கே வந்து நிற்கிறா, அவகிட்ட வந்து பேசு, நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரலனா அங்கே என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயம் அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷாக தலையை விரிச்சு போட்டுட்டு ஆக்ரோஷமாக, என் பிள்ளைய என்னடி பண்ணுன, எங்கே என் பிள்ளை அப்படின்னு வெளியில் வர்ற ஈஸ்வரி கிட்ட பேச, இதை பாரு தமிழ்ச்செல்வி, இந்த உன்னோட குழந்தை எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்குது, பத்திரமா இருக்குது, இந்த வீட்டோட வாரிசு, அதுவும் ஆண் வாரிசு, நீ சொன்ன கணக்கு முடிச்சு மறுநாள் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதனால் ஒன்றும் நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மணி அடிக்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அங்கே போய் பஞ்சாயத்தும் கூட எல்லாரும் முன்னாடியும், எங்கே அந்த ஈஸ்வரி, அந்த குழந்தை எங்கே அப்படின்னு சொல்ல, குழந்தைய தூக்கிட்டு வந்து ஈஸ்வரியும் நிற்க, என் குழந்தைய என்கிட்டயே கொடுக்க சொல்லுங்க
இல்லையா, என்னோட குழந்தை மீனாட்சி அவங்க அப்பா கூட சென்னை வரைக்கும் போயிருக்கு. அதனால தான் இந்த குழந்தைய நான் ஒரு நாள் அவர் வர்ற வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல, உடனே பஞ்சாயத்துக்காரங்களும் என்னது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அந்த சேதுபதி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியோ ஐயையோ நம்ம தெரியாம வாயை விட்டது தப்பா போச்சே, சேது தான் குழந்தைய எடுத்துட்டு வந்து இங்கே இருக்க சொன்னான்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோமே, இப்போ சேது வந்தா என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க பஞ்சாயத்துல. என்ன இருந்தாலும் தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறது மிகப்பெரிய பாவம், ஈஸ்வரி நீ அதை பண்ணி இருக்கவே கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க. அப்ப தமிழ்ச்செல்வி போமா போ, எதுவாக இருந்தாலும் சேதுபதியும் ராஜாங்கமும் வந்ததுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லவே இல்லை, என் குழந்தை கிடைக்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு அந்த மண் தரையில் தலையை விரிச்சு போட்டுட்டு பத்தினியாக உட்காந்துடுறாங்க தமிழ்ச்செல்வி. அதே சமயம் பஞ்சாயத்துக்காரங்களும் ராசாங்கம் எங்கேயா இருக்கீங்க, வாங்க சீக்கிரம், உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு பெரிய தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சென்னையில் இருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த பொண்ணு தமிழ்ச்செல்வி அது நைட்டு கூட வீட்டுக்கு போக மாட்டேன்னு விடிய விடிய இங்கே பஞ்சாயத்துலேயே உட்காந்துருக்கு, அதனால் ஊர் மக்கள் பூரா நாங்கள் இங்கேயே பஞ்சாயத்துலேயே இருக்கோம், நீங்கள் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரங்களும் தமிழ்ச்செல்வியும் உட்காந்துருக்க. அதே சமயம் அங்கே ஈஸ்வரியும் குழந்தைய தரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. ராசாங்கமும் சேதுபதியும் இங்கே இப்படி அழகரை பிடுங்கி வச்சுட்டு ஈஸ்வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி பெரிய பஞ்சாயத்தை கூட்டிடுச்சாமாப்பா அப்படின்னு ராசாங்கமும் சொல்ல, உடனே சேதுபதியோ யாரு இந்த சின்னாத்தாவை போய் குழந்தைய எடுத்துகிட்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே ஐஸ்வர்யாவோ ஆஹா இல்லை மாமா இல்லை, குழந்த நம்ம வீட்டில் இருக்கிறது தானே கரெக்டு, அந்த டே முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வீட்டில் தான் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ஐஸ்வர்யா இது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஐஸ்வர்யா அப்படின்னு திட்டிக்கிட்டே காரில் எல்லாருமா வர்றாங்க பஞ்சாயத்துக்கு. அப்போ அங்கே நேராக ஆக்ரோஷமாக வந்த சேது எதுக்காக குழந்தைய தமிழ்ச்செல்விக்கிட்ட இருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து கேட்க, ஈஸ்வரியோ என்ன சேது எனக்கு என்ன குழந்தை வளர்க்க தெரியாதவன்னு நினச்சிட்டியா, ஏன் நான் போஸு சித்ரான்னு அவங்களெல்லாம் வளர்க்கலையா, ஐஸ்வர்யா உன்னை கூட நான் தாம்மா தூக்கி வளர்த்தேன், அப்படிப்பட்ட எனக்கு இந்த அழகரை வளர்த்துறது என்ன, அதுவும் 2 நாள் நீங்கள் திரும்பி வர வரைக்கும் வச்சிருக்க மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே அங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க எல்லாரும் எல்லாத்தையுமே குழந்தைங்களை வளர்த்த முடியும், ஆனால் அந்த குழந்தைக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெத்த தாயோட அன்பு பாசம் அதுதான் வேணும், அப்படி இருக்கும்போது ஏன் குழந்தைய அவங்க அப்பாவோ இல்லை நானோ வச்சிருக்கிறது தான் முறை, அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட மீனாட்சி இருக்கும் பொழுது அழகர் என்கிட்ட இருக்கிறது தானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் பேச, அங்கே பஞ்சாயத்துக்காரங்களும் அதானே அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே ராஜாங்கம் என்னையா உன் வீட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லுவேன், எதுவுமே பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க மாமா என்ன சொல்ல போகிறாரு, நம்ம வீட்டு வாரிசு நம்ம வீட்டில் இருக்கிறது தான் முறை, அதுவும் அந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தானே, நம்ம வீட்டில் இருக்கிற நாள் வந்ததுக்கப்புறம் தானே ஈஸ்வரி எடுத்துகிட்டு வந்திருக்கா, அதில் என்ன தப்புன்னு தானே சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே என்னமோ குருடனுக்கு பார்வை வந்தது போல் திடீர்னு ஞானோதயம் வந்து ராஜாங்கம் சொல்கிறாங்க பலார்னு ஈஸ்வரியை அரைஞ்சு, ஈஸ்வரி என்னை கேட்காம இதில் எனக்கு கூட உரிமை இல்லை, பெத்தவங்க 2 பேரும் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் தான் அந்த குழந்தை எங்கே இருக்கணும் யார்கிட்ட இருக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும்னு முடிவு பண்ணுறது, அப்படி இருக்கும்போது சேதுவுக்கும் தெரியாமல் தமிழ்ச்செல்விக்கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, அதனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போ, அதுதான் இந்த பஞ்சாயத்தாருக்கு நான் வைக்கிற ஒரு சாட்சியும் சபதமும் ஒரு முடிவுமா இருக்கட்டும், இவளுக்கு கொடுக்குற தண்டனையை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கமும் சொல்ல, அங்கே எல்லாருமே சந்தோஷப்பட ஈஸ்வரி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க.